திவாகர் வெளியில இருந்து உள்ள வரும்போது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேனிபுலேஷன் இருந்தது. வினோத்லாம் ஒண்ணுமே இல்ல, சபரி நீ தாண்டா சபரி. சபரி ஜெயிக்கணுங்கிறத தாண்டி வினோத் தோக்கணுங்கிற ஒரு விஷயத்த அவர் கான்சன்ட் வச்ச மாதிரி என் மைண்ட்ல ஒன்று தோணிட்டே இருந்தது. வாய்ப்பே கிடையவே. அது திவாகர் சொல்லி மாற்றலாம் கிடையாது. அவர் சொல்றது நீங்க நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாதியில முக்காவாசி பொய்யா தான் இருக்கு. அதை நான் எடுத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நான் 1% கூட எடுத்துக்கல. இன்னும் சில இடங்கள்ல சபரி கொஞ்சம் வாய்ஸ் போல்டா ரைஸ் பண்ணிருக்கலாமோ. இந்த வாட்டர் மலன் அவர் சொல்லும் போது எப்ப திவ்யா எனக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களோ அப்ப நான் மட்டும் எல்லாருமே கேட்டோம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இந்த கேமை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நீ அதை பண்ண, இந்த கேமை நீ ஜெயிக்க மாட்டேன். நான் நினைச்சேன் நீங்க உள்ள போறீங்க, கத்துறீங்க, முடிஞ்சா வாடா வெளியில வரான்னு சொல்றீங்க. அதுதான் உங்களோட லிமிட்டா உங்களுக்கு தோணுச்சா? திவாகர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து அதெல்லாம் வெளியே வரலையா, எனக்கு அதை என்னடா சொல்றீங்க, உண்மையிலே இருந்தாலும் இப்படி சொல்றாராடா. எந்த ஒரு இடத்துல சபரி அவருடைய டெம்பர்மெண்ட்டை லூஸ் பண்ணாரு? நல்ல டாஸ்க் ஆக்சுவலி. அது பார்வதி அந்த மாதிரி அது வார்த்தை பேசணும், ஒரு மாதிரி டெம்பர் லூஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் கமருதீன் பார்வதி 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்கப்படுது. கமருதீனுக்காக வெளியில வந்த சபரி ஏன் பார்வதிக்காக வரணும்? ரெட் கார்டு கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குன்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க கேம் விட்டு வெளியே போறப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு மாதிரி நல்ல கேமேடா, ஏன்டா விட்டுட்ட. நான் உடஞ்சி அழுது எங்க வீட்டில் யாருமே பார்த்தது கிடையாது. தலை டாஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை நீங்க உடஞ்சி தான் பாருங்கன்னு சேதுன்னு சொன்னது. அந்த இடத்துல உடஞ்சி வந்து வெம்பி அழுது வந்து இது ஒண்ணு. அதே போல கனி காமிக்கிட்டாது. கனி வெளியே வந்து நான் உனக்காக அழுற வீடியோ பார்த்தேன் கனி, உண்மையிலே எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஒரு 2 நாள் அந்த கார் டாஸ்க் அப்போ பார்க்குற ஆடியன்ஸோட பல்ஸும் அப்படி ஏறிச்சு. அத்தனை நாள் அமைதியா இருந்த விக்ரம் கூட கெட்ட வார்த்தை போட்டு ஆமாடா அத்தனை வாட்டி சொல்லடா, 1 இல்லடா 9 வாட்டி சொல்லடான்னு சொல்றேன். வெளியே எல்லாருமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல போயிட்டோம். அவங்களை தூக்கிட்டு போய் உள்ள வச்சதுக்கு அப்புறம் வெளியே எல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசிட்டு இருக்கப்ப பிக் பாஸ்ல இருந்து ஒரு கமெண்ட் வருது, தலை டாஸ்க்ல கோவப்பட்டது தப்புன்னு சொல்றேன் நான் தான், கார் டாஸ்க்ல கோவப்பட்டது தப்பு இல்லைன்னு சொல்றேன். திவ்யா கணேஷ் அண்ட் சபரி உங்க 2 பேருக்குள்ள காதல் இருக்க மாதிரி ஏங்க நீங்க வேற அந்த பிள்ளையோட காதல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. Title sponsors MCR, Max Gold, Cash for Gold, Let's Go Holidays, The Chennai Silks presents Big Boss Season 9 exclusive interview supported by We Care, Jayachandran, Darling, Anuj Styles. ஹலோ பிரதர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எலஸ்டிங்க போலயே. நல்லா தெரியுதா மாற்றங்கள்? உண்மையா நல்லா இருக்கீங்க. நான் உள்ள வரப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாத்திருக்கேன். ஒரு மாதிரி இப்ப நல்லா டிஃபரெண்ட் ஆயிட்டீங்க, நல்லா எலஸ்டிங்க. இதெல்லாம் நான் தான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன், நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அதாங்க உண்மையிலேயே பயமாயிருச்சு. நம்ம இடிச்சு அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. எடுத்துனே என்ன பண்ணா இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்றீங்க வாங்க. பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, இப்பயுமே அந்த செகண்ட் பிளேஸ் வந்தவங்களுக்கு தான் அந்த ஒரு செகண்டோட இல்ல அந்த ஒரு நிமிஷத்தோட கடைசி நொடியில ஐயோ செகண்ட் வந்துட்டுமே அந்த ஒரு வழி தெரியும்னு. ஆனா விஜய் சேதுபதி சார் திவ்யா அவங்களுடைய கையை இது பண்றாங்க. அப்போ பார்க்கும்போது உங்களுடைய முகத்துல பெரிய ஒரு வருத்தமோ ஐயோ என்னடா இப்படி ஆயிட்டு அப்படிலாம் இல்லை. யுவர் லைக் வெரி ஹாப்பி, சந்தோஷமா தான் இருந்தீங்க. எப்படி? ஏன் சந்தோஷப்படக்கூடாது நவீன்? ஏன் வின்னரா இருக்கணும், காசு கிடைக்கும், அந்த ஒரு வின்னர் டைட்டில் இருக்கும், எப்பயுமே உங்க பேர் இருக்கும். நவீன், நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நாம 2 பேருமே ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரன்னிங் ரேஸ்ல 2 பேருமே ஓடிட்டு இருக்கோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாள் பிராக்டிஸ் யாருன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு ரேஸ்ல போடுறோம், நான் செகண்ட் பிளேஸ், நவீன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணோம், நவீன் ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம ஓடிட்டே இருக்க பட்சத்துல நீங்களும் நல்லா ஒன்னாவே பிராக்டிஸ் பண்றோம், ஒன்னாவே தினம் காலையில எந்திரிக்கிறோம், ஒன்னாவே ஓட ஆரம்பிக்கிறோம், ஒன்னாவே பழக ஆரம்பிக்கிறோம். நம்ம பிராக்டிஸ்ல எனக்கு இல்லாத டிப்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, டே இப்படி ஓடாதான் நீங்க சொல்றீங்க, இப்படி இதை நம்ம மாறி மாறி பகிர்ந்துட்டு இருக்கப்ப அதே ரேஸ்ல ஓடுறோம். நவீன் ஜெயிச்சப்ப நான் ஏன் கொண்டாடக்கூடாது? ஆனா திவ்யா வந்து 75 நாள் பிராக்டிஸ் பண்ணாங்க, நீங்க 100 நாள் பிராக்டிஸ் பண்ணீங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான டிஃபரன்ஸ், பெருசா ஒண்ணுமே கிடையாது. பட் யூ ஆர் ஹாப்பி தான். ரன்னர் அப் இப்போ வரைக்கும் நான் சந்தோஷம் தான். இதுல என்னங்க ஹாப்பி இல்லாம இருக்க முடியும்? அந்த உள்ள அங்க திவ்யா மட்டும் இல்ல, யார் ஜெயிச்சிருந்தாலுமே அப்படிதான் கொண்டாடி இருக்கணும். அது இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தான் தாண்டி ஒருத்தங்க ஜெயிச்சிருக்காங்க, அதையே நம்ம கொண்டாடக்கூடாது, அதான விஷயம். ரைட். இப்போ நீங்க சொல்லும் போது நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு, நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. எனக்கு நிறைய நேரங்களில் சபரி அவர் உள்ள நீங்க நடந்துகிட்ட விதத்தை பார்த்து அப்படி சொன்னோம். இன்னொரு விஷயம், பிக் பாஸ் போகும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ நீங்க நிறைய இன்டர்வியூஸ்லாம் எடுக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லுங்கணும் போது உள்ள போய் நல்ல பேர் எடுக்கிறோமோ இல்லையோ கெட்ட பேர் எடுக்காம வந்தாலே பெரிய விஷயம். ஆனா அதை நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்கன்னா யாருமே ஐயோ சபரியா இந்த மாதிரின்னு ஒருத்தர் கூட சொன்னதில்லை. பிகாஸ் யூ ஆர் லைக் வெரி குட் பிளேயர். ஒரு டீசென்டான பிளேயர்னா டெஃபினெட்லி கணேஷ் வெங்கட்ராமன், அமித், அந்த ஒரு வரிசையில கண்டிப்பா ஐ குட் சே சபரியை. நீங்க எந்த இடத்துலயோ பெண்கள் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், பிசிக்கலா எதுவுமே நீங்க ரொம்ப ஜென்டில்மேனா நடந்துக்கிட்டீங்க. எந்த ஒரு இடத்துல சபரி அவருடைய டெம்பர்மெண்ட்டை லூஸ் பண்ணாரு? நானே ஓரளவுக்கு பொறுமையா இருப்பேன், என்னையே லூஸ் பண்ண வச்சிட்டானுங்கடா. அந்த தலை டாஸ்க் ஆக்சுவலி, அந்த பாட்டில் டாஸ்க் விளையாடுறப்ப அது பார்வதி அந்த மாதிரி அது வார்த்தை பேசணும், ஒரு மாதிரி டெம்பர் லூஸ் ஆயிடுச்சு. பட் அதோட விளைவு என்ன சொன்னாங்க எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. அது இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அதனால
அது அவங்களோட டெம்பர் லூஸ்மெண்ட்டாக இருக்கும். பட் அந்த இடத்துல ஒரு மாதிரி ரொம்ப டிகர் ஆகிற மாதிரி இருந்தது. அதை பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறத நான் யோசிச்சேன். ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் அதை கட் பண்ணா அப்படியே அந்த கார் டாஸ்க்லயும் நீங்க கொஞ்சம் பயங்கர ஃபியர்ஸா இருந்தீங்க வெளியில. அந்த கோவம் தப்பு இல்லைன்னு எனக்கு இப்போ வரைக்கும் சொல்லுவேன். அந்த கோவம் நான் தப்பே கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், நான் முதல்ல கோவப்பட்டது என்னன்னா அந்த தலை டாஸ்க்ல கோவப்பட்டது தப்புன்னு சொல்றேன் நான் தான். கார் டாஸ்க்ல கோவப்பட்டது தப்பு இல்லைன்னு சொல்றேன். அதுக்கு அந்த கோவம்லாம் எப்படி, கோவங்கிறது நல்ல விஷயம் தான். அது எந்த இடத்துல எவ்வளோங்கிறது தான் பார்க்கணும். கார் டாஸ்க்குமே கோவப்பட்டு அந்த அளவு மீறி போயிருக்க மாட்டேன். அதுதான் உங்களோட கண்ட்ரோல் நினைப்பேன். வார்த்தைகளோ மற்ற விஷயங்களோ அதுதான் பார்த்துக்கணும், மற்றபடி கோவப்படுறது தப்பெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்லும் போது ஆரம்பத்துல வந்து சபரி ரொம்ப அமைதியா இருப்பாரு. திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல கோவப்படும் போது வெளியில மக்களா எப்படிதான் சொன்னாங்க, எதுதான் இவரோட உண்மையான முகம், திடீர்னு ரொம்ப நல்லவரா அமைதியா இருக்காரு, திடீர்னு பார்த்தா பயங்கரமா கத்துறாரு, எதுதான் சபரியோட உண்மையான முகன்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இதுல முகங்கிறது எனக்கு புரியவே இல்லை நவீன். இப்ப என்னன்னா கோவப்பட்டே இருக்கவும் முடியாது, ஒருத்தன் சிரிச்சிட்டே இருக்க முடியாது, அழவே முடியாது. என்ன வருதோ அதானே பண்ண முடியும். இப்ப நான் சிரிச்சு பேசிட்டே இருக்கேன் பாருங்க நவீன், எப்படி இதை கட் பண்ணி ப்ரோமோல போட்டுருவீங்க இந்த மாதிரி. சி அந்த உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுறங்கிறப்பத்துல அதுக்கு அந்த சிச்சுவேஷன் தானே பேலன்ஸ் பண்ண முடியும். மேபி அந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணதில்லை, அவ்வளவுதான். எனக்கு கோவம் அங்க உள்ள எல்லாமே இருந்ததுங்க. நான் கோவப்பட்டிருக்கோம், அழுது இருக்கோம், சிரிச்சிருக்கோம், சந்தோஷமா இருந்திருக்கோம். இதுல என்ன இருக்கு, அவ்வளவுதான், ஜாலியா போக வேண்டியதானே. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ உள்ள போகும்போது எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, அந்த ஆரம்பத்துல வந்து உங்க டீம் வந்து ஒரு மதர் தெரேசா டீம், ஒரு அன்பு கேங், நீங்க கனி அவங்களா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே எல்லா பிக் பாஸ் சீசன்லையும் இந்த மாதிரி ஒரு கேங் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். ஆரம்பத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கே தெரியாமல் அந்த ஒரு கேங்குள்ளே போயிட்டீங்களோ, ஒரு இண்டிவிஜுவலாக இல்லாமல் அந்த ஒரு கேங்குள்ளே போனீங்களோன்ற ஒரு யோசனை. கேங்ஸ்டர்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கேங் பிளேயரை நாங்கள் யாருமே விளையாடல இது வரைக்கும். நாங்கள் 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் எல்லாம் சரி இவங்களை நாமினேட் பண்ணுங்க, அவங்களை நாமினேட் பண்ணது வரைக்கும் நாங்கள் அதை பேசிக்கிட்டே கிடையாது. அந்த மாதிரி அதுதான் கேம் பிளே. சொல்ல போனால் அதுதான் ஸ்டாட்ச் யூஸ் பண்ணுறது, அதுதான் குரூப்பிசம் மாதிரி. ஒரு 4 பேர் சேர்ந்து அன்பு கேங்காக இருக்கிறது தப்பே கிடையாது. இப்போ வெளியே வந்து பார்த்தாங்க அன்னை தெரசா மாதிரி உங்களை எல்லாம் ஃபோட்டோ போட்டு கிடைக்கிறப்ப சந்தோஷமா தானே இருக்கு. ஏங்க கம்பேர் பண்றது அன்னை தெரசாவோட பண்ணிருக்காங்க, நான் ஏன் கஷ்டப்படணும்? வின்லனோட கம்பேர் பண்ணாதான் நான் கஷ்டப்படணும். இங்க கம்பேர் பண்ண இதுக்கு மேல என்னங்க வேணும்? சோ அதை நான் ரொம்ப பாசிட்டிவா தான் பாக்குறேன். இதுல அவங்க சூழ்ந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க வேற. ஓகே ஓகே. ஸோ இப்போ வெளியில வந்த பிறகு ஆடியன்ஸோட ரியாக்ஷன்லாம் இருக்கும்ல, எல்லாருக்குமே அந்த ஒரு செல்ஃப் அனலைசேஷன் இருக்கும். என்னடா அது நம்ம நல்லா விளாடணும், ஆடியன்ஸும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டோம், எங்க நான் வந்து சபரி த வின்னர்ல இருந்து ரன்னரா மாறினேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இப்போ வரைக்கும் ரன்னரா யோசிக்கவே இல்லைங்க. உண்மைதான். இதுல ரன்னர் வின்னருங்கிறது வந்து அந்த பொசிஷனிங், அவ்வளவுதான். மத்தபடி இப்ப நீங்க சொல்றீங்களா, அங்க உட்கார்ந்து இருந்தாலும் நான் எதாவது பேசியிருப்பேன், இங்க உட்கார்ந்து அதான் பேசியிருப்பேன். நான் என்னவா இருக்கேங்கிறத நான் பார்த்தேன். எனக்கு மக்கள்கிட்ட கிடைச்ச விஷயம் போதுங்க, வேற என்னங்க வேணும்? இப்ப வெளியே போறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், சக்தியா வேலைனா பார்த்த மக்கள் சபரியா இப்ப கொண்டாடுறப்ப இதை விட வேற என்ன வெற்றி வேணும்? நான் தான் கேட்கிறேன். கரெக்ட் தானே? நம்ம எல்லாருமே அதுக்கு தான் நவீன் ஓடிட்டு இருக்கோம். நம்மள யாருக்காவது தெரிஞ்சிடாதா, நம்மளை பத்தி அவங்களுக்கு புரிஞ்சிடாதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நிலைமையில சபரி நீ வாப்பா அப்படின்னு சொல்றப்ப இதோட வேற விஷயம் என்ன வேணும்? இந்த கேமோட அடிப்படையில வேணா பேரு 2வது இடத்துல வருது அப்படிங்கிறதுனால நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. இப்போ உள்ள ஒருத்தருக்கு பயங்கரமா எமோஷனலா பிரேக் டவுன் ஆன மூமெண்ட் இருக்கும். நீங்க எங்க எமோஷனலா பிரேக் டவுன் ஆனீங்க? நான் அழுவுறது எப்படின்னா, எங்க வீட்டுல நான் அழுவுதுன்னா இப்ப ஏதாவது போறப்ப கண்காணுங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். நம்ம வீட்லயே நிறைய இழப்புகள் இருக்கும், அதெல்லாம் இருந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும். இப்போ ஒரு ஷோல போறப்ப அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். நான் உடஞ்சு அழுது எங்க வீட்டுல யாருமே பார்த்தது கிடையாது. ரொம்ப வருஷம் ஆச்சு, சின்ன வயசுல தாண்டி நான் உடஞ்சு அழுதே கிடையாது. அந்த தலை டாஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை நீங்க உடஞ்சுதான் பாருங்கன்னு சேதுன்னு சொன்னதும், இப்போ பிக் பாஸ் சொன்னதும் ஒரு தடவை நான் பேசலாம்னு ஆரம்பிச்சு அந்த இடத்துல உடஞ்சது வந்து இந்த வெம்பி அழுது வந்து நானா இப்படி அழுதுருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இது ஒண்ணு. அதே போல கனி பயங்கரமா இருந்துச்சு உங்க ரியாக்ஷன். அது வந்து பயங்கர மீம் டெம்ப்ளேட்டாவே ஆயிடுச்சு. when I try to cry. ஆமா, அத நான் வெளிய வந்து கனி இன்னைக்கு காலையில பேசினேங்க. அந்த இதுல நான் இப்ப கூட போட்டு காமிச்சேன். கனிக்கிட்ட வந்து, கனி நான் உனக்காக அழுது வந்து காமிக்கிட்டாது. கனி வெளியே வந்து நான் உனக்காக அழுற வீடியோ பார்த்தேன் கனி, உண்மையிலே எனக்கே சிரிப்பு வந்துருச்சு கனி. எனக்கு கனி வந்து ரொம்ப பிடிக்கும். கனி எஃப்ஜே எல்லாருமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி. அந்த பாண்ட் எப்படி இருக்குன்னா, நீங்க அதுக்கு ஒரு நாங்க எதுவுமே பேசிக்க மாட்டோம். இந்த சாப்பிட்டியா உட்காந்தானே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேச இவங்க குரூப்பிசம் இங்க அப்பெல்லாம் சொல்ல நான் கொஞ்சமா என்ன ஆச்சுன்னா எல்லாருமே ஒரு விலகிக்கலாம், இப்படிதான் நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, நீ அங்க இருக்கப்ப அந்த பாசங்கள்லாம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ல. அந்த கனிகிட்ட சொல்றப்ப கனிகிட்ட வந்து நான் தினமும் அப்படிதான் ட்ரெஸ் போட்டா நான் வீட்டுல அம்மாட்ட கேட்பேன். கனி எப்பயுமே நான் அந்த சின்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டே இருப்பா. ட்ரெஸ் நல்லா இருக்குடா, உனக்கு என்னடா. நாங்க சின்ன விஷயங்களே அவன் ரொம்ப ரசிக்கிறதுனால தினம் அந்த பாண்ட் ரொம்பவே இருந்தது. அக்கா அம்மா அப்படின்லாம் தாண்டி அது ஒரு பாத்துக்கிட்டு இருக்கப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போறாங்கிறப்ப தாங்கிக்கவே முடியல. நான் அது வந்து கனி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், கனி நீ வெளியே போற அப்படிங்கிறத. அதனால வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம அழுதா கனி அழுதுருமேங்கிறதுக்காக சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த சிரிப்பும் அழுவையும் கலந்து கேவலமான ஒரு ரியாக்ஷன் வந்து என்னால இன்னும் மறக்கவே முடியாது. நான் கனிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன்னா இங்க இருக்க கேமராக்கு தெரியுமேங்கிறத மறந்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி ரியாக்ஷன் வச்சுக்கேன். இப்ப நான் கனி வெளியே போச்சு. அது ஒரு மாதிரி வித்தியாசமா
என்ன வாய் மட்டும் கண்ணு அழுவுது, வாய் சிரிக்குது, எப்படி இது? நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு மொமெண்ட். அது சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். உள்ள வந்தோன்னா எனக்கு வந்தோன்னா எஃப்ஜேயும் கனியும் ஒரு பாட்டு பாடினாங்க, அசையாத மரம் ஒன்று. என்னடா பாரு, வெளியே போய் பாரு, உனக்கு புரியும். என்ன சொல்லு நீ அழுத, நான் என்ன அழுத, அதெல்லாம் உனக்கு கண்ட்ரோல் பண்ணல, உனக்கெல்லாம் நான் அழுவல, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். வந்து அந்த வீடியோ பார்த்தோன்னே ஓ நோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்ஸ் திவாகர் வெளியில இருந்து உள்ள வரும்போது அந்த கடைசி ஒரு வாரம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேனிபுலேஷன் இருந்தது. இது வினோத்லாம் ஒண்ணுமே இல்லை, சபரி நீ தாண்டா சபரி எல்லாமே சொல்லிட்டு அவருக்கு வினோத் மேல இருந்த வன்மத்தை வந்து உங்க மேல இருக்க ஒரு அன்பாக மாத்திட்டாரு. அதுதாங்க உண்மை. அதான் உண்மை. என்னன்னா இப்ப கொஸ்டின் அதானா இல்ல? எக்ஸாக்ட்லி அதான். அவர் என்னன்னா வந்து சபரி ஜெயிக்கணுங்கிறத தாண்டி வினோத் தோக்கணுங்கிற ஒரு விஷயத்த அவர் கான்ஸ்டன்ட் வச்ச மாதிரி என் மைண்ட்ல ஒன்று தோணிட்டே இருந்தது. எனக்கு உண்மையில எனக்கு அங்க இருக்க யார் ஜெயிச்சாலுமே நல்லா தாங்க. என்ன போய் சொன்னேன், இந்த பாரு என்ன இப்படி பண்றாங்க வினோத், நான் ஒரு கேமரா சொல் பண்ணி சொல்றேன், மக்களே அப்படி நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பாசத்தெல்லாம் தாண்டி இப்ப நவீன் நீங்க நல்லா ஆங்கரிங் பண்றீங்க அப்படின்னு சொல்றது வேற, நவீன் நீங்க சிவகார்த்திகேயனோட நல்லா ஆங்கரிங் சொல்றீங்க அப்படின்னு சொல்றது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. எனக்கு அந்த கம்பேரிசன் சத்தியமா பிடிக்கவே இல்லை. நான் அவர்கிட்ட தெளிவாவே சொன்னேன், ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இதை பண்ணாதீங்க, நான் ஓரளவு ஃபோர்ஸாகவும் சொன்னேன். என்னன்னா வந்து 6 பேர் ஒன்னா பண்ணா, ஏங்க லாஸ்ட்ல ஒரு 6 பேர் வந்து வீட்டுல யாருமே இல்லாதப்ப அது அழுவுறதோ பிடிக்கிறதோ மூலையில உட்காரதோ அந்த மூஞ்சி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ திருப்பி இப்படி ஒரு விஷயம் சொல்றப்ப எங்க 6 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுல ஈடுபாடு பெருசா இல்லைங்க. ஆனா உங்களுக்கு அது ஒரு ஹியூமன் சைக்காலஜியா எல்லாருக்குமே அது ஒரு அவங்களுடைய சுயநிலையில இருந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்துக்கு உண்டாக்கும். அது ஒருவேளை வெளியே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தான் இருக்கு போலயே, மாற்றம் உண்டாச்சா உங்களுக்கு? வாய்ப்பே கிடையவே கிடையாது. அது திவாகர் சொல்லி மாற்றம்லாம் கிடையவே கிடையாது. திவாகர் வந்து இந்த சீசனே திவாகர்னால தான் சொல்லியிருக்காரு. அது அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது நீங்க நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாதி பொய்யாதான், பாதியில முக்காவாசி பொய்யாதான் இருக்கும். அவர் சொல்றது பொய் தாண்டி அதை நான் எடுத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நான் 1% கூட எடுத்துக்கல. வெளியிருந்து வரவங்க சொன்னது எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு மைண்ட் ஒண்ணுமே வராதுங்க. உண்மையை சொல்றேன். அப்ப வியானா ஒரு கருத்து வச்சாங்க, இவங்க ஒரு கருத்து வச்சாங்க, வர்றது எல்லாத்தையுமே அவங்களோட கருத்து, அது அவங்களோட ஒப்பீனியன். அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். நான் எப்படி அதை எடுத்துக்க முடியுங்கிறதான கேள்வியா இருக்கும். ஆனா நீங்க நிறைய இடத்துல இப்போ ஒரு வேளை பேர் திவாகர் இப்படி சொல்றாரு, மேனிபுலேட் பண்றாரு, உங்களோட டோன் மேபி அந்த ஒரு சாஃப்ட் டோன்ல சொல்லியிருக்கலாம். இன்னும் சில இடங்கள்ல சபரி கொஞ்சம் வாய்ஸ் போல்டா ரைஸ் பண்ணிருக்கலாமோ, அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ராங்கா நின்று இருக்கலாமோன்ற ஒரு கேள்வி மக்களுக்கும் இருக்கு. நீங்க ஃபீல் பண்றீங்களா? எக்ஸாம்பிள் எதுன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். இப்போ இந்த வாட்டர் மேலன் அவர் சொல்லும் போதே அவர் ஸ்டார்டிங்ல தான் அவர் சொல்லுவாரு. அதே போல விமன் இந்த இப்போ திவ்யா கிட்டேயா இருக்கட்டும், எல்லார்கிட்டயும் அவர் லவ் யூ சொல்றதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா யாராச்சும் ஒருத்தர் போய் அவர்கிட்ட சொல்லணும். ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கலாம். இல்ல நாங்க சொல்லியிருக்கோம். என்ன பாயிண்ட்னா இது 3வது வாரமே இது அட்ரஸ் செய்யப்பட்டது. கமருதீன் ஒரு பாயிண்ட்ல எனக்கு எந்த வாரம் சரியா தெரியல. அப்போ வந்து திவாகர் வந்து பெண்கள்கிட்ட எல்லாத்தையும் இப்படி பேசுற அப்படின்னு சொன்னேன். பெண்கள் எல்லாம் இருந்துச்சு, எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேசிக்கலி அவங்களுக்கும் இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறப்ப நீங்க குறுக்க போய் எதுவுமே பண்ண முடியாது. லாஸ்ட் விஷயம் அதே தான். எப்ப திவ்யா எனக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களோ அப்ப நான் மட்டும் எல்லாருமே கேட்டோம். அது அவங்க தான் சொல்லணும். ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தான். இப்ப நவீன் பண்றது எனக்கு பிடிக்கலங்கிறத நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்க கேமராமேனோ இங்க இருக்கவரோ வந்து கேட்க முடியுமே தவிர குறுக்க வந்து ஊடல வந்து நான் பேசவே முடியாது. அதுதான் அங்க நடந்தது. சும்மா போய் நான் வாய்ஸ் அவுட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, அது தப்பு. ஆனா உங்களுக்கு ஒரு மென்னா உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? ஏன்னா அது ஒரு மென் டு மென் தெரியும் அவங்க என்ன ஒரு பாயிண்ட்ல பேசுறாங்க, என்ன நோக்கத்துக்காக பேசுறாங்க. ஏங்க இந்த மென் டு மென் உமன் டு ஒன் அதெல்லாம் உள்ள இல்ல எதுனால கேக்குறேன்னா, ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணை வந்து என்ன ஒரு பார்வையில ஒரு ஜாலியா ஃபன்னா பேசுறதா இருக்கட்டும், ஒரு கேஷுவலா அவங்க மேல ஒரு லவ் இன்ட்ரெஸ்டோட பேசுறதா இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு சீரியஸா எந்த இடத்துல இது ஆச்சுன்னா, வினோத் வந்து திவ்யா வச்சு சைக்கிள்ல ஒரு ரவுண்ட் போவார். அப்போ வந்து நாங்களும் நினைச்சோம் திவாகர் சும்மா எல்லாரும் போல பேசுற, ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த பிள்ளையை தெரிஞ்சோ இப்படி மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாருன்னு, என்னையா நீ சீரியஸா பேசிட்டு இருக்கியா? எனக்கு எப்ப சீரியஸா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, நைட்டு விக்ரம் அரோரா எல்லாம் உட்காந்துட்டு ஏதோ பேசுறப்ப அவங்க அப்பாட்ட போய் பேசலான் இருக்கோம். அவங்க அப்பா ஏதோ சினிமா விட்டுறலாம் அப்படின்னு சொல்றப்ப திவாகர் என்ன சொன்னார்னா, நான் வந்து அதெல்லாம் வெளியே வரலையா, சரி அங்க என்ன அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் யோசிக்கிறேன் அப்படின்னு திவாகர் சொன்னாராம். ஓகே நான் சினிமா விட்டுறேன் அப்படின்னு ஏதோ யோசிக்கிறேன்னு சொன்னாராம். எனக்கு அதை என்னடா சொல்றீங்க, உண்மையிலேயே இருந்தாலும் இப்படி சொல்றாராடா. அது வந்து லாஸ்ட் அவங்க கிளம்புற நைட்டுக்கு முன்னா நைட் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் பேசுறப்ப அது இப்போ வரைக்கும் உண்மையா பொய்யான்னு கூட எங்களுக்கு திவாகர் பண்றது உண்மையா பொய்யான்னு கடைசி வரைக்கும் எங்களால கணிக்கவே முடியலைங்க. அதை கணிக்க வேணானே முடிவு பண்ணியாச்சு. அவங்க நீங்க இருங்க, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் தவிர மற்றபடி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரைட். சபரி நிறைய இடத்துல இந்த இடத்துல வாய்ஸ் கொடுக்கலன்னு நான் சொன்னேன்ல, அதே இடத்துல எந்த இடத்துல நீங்க கொடுத்த வாய்ஸ் வந்து எங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா உங்களை ஒரு பிளேயரா பதிவாச்சுன்னா, கார் டாஸ்க்ல வந்து இந்த காமம் பண்ணி தான் நீங்களா எதுவும் பண்ணிட்டீங்களான்னு சொல்லும் போது இவர் த ஃபர்ஸ்ட் ஒன். நீங்க முன்னாடி எடுத்து நீங்க டேய் என்னடா பண்ற, அமைதியாடுற. அது வந்து லிட்டரலா அந்த ஒரு 2 நாள் அந்த கார் டாஸ்க் அப்போ பார்க்குற ஆடியன்ஸோட பல்ஸும் அப்படி ஏறிச்சு. என்னடா உள்ள இவ்வளோ ஒரு அநீதி நடக்குது, உங்க கேட்க ஒரு ஆள் இல்லையா யாருமே இல்லைன்னு. அதனால அமைதியா இருந்த விக்ரம் கூட கெட்ட வார்த்தை போட்டு ஆமாடா அத்தனை வாட்டி சொல்லடா, 1 இல்லடா 9 வாட்டி சொல்லடான்னு சொல்றேன். அப்போ உள்ள இருக்கவங்களுக்கும் அது எவ்வளோ ஒரு ப்ரெஷரான ஒரு விஷயமா இருந்திருக்கும்.
நான் நினைச்சேன் நீங்க உள்ள போறீங்க, கத்துறீங்க, முடிஞ்சா வாடா வெளியில வரான்னு சொல்றீங்க. அதை தாண்டி உங்களுக்கு என்ன, அதுதான் உங்களோட லிமிட்டா உங்களுக்கு தோணுச்சா இல்ல வேற இல்ல ஏதாவது? அது வெளியே என்ன ஆச்சுன்னா, வெளியே எல்லாருமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிட்டோம். அவங்களை தூக்கிட்டு போய் உள்ள வச்சதுக்கு அப்புறம் வெளியே எல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசிட்டு இருக்கப்ப பிக் பாஸ்ல இருந்து ஒரு கமெண்ட் வருது, கேம் அவுட் வெளியே இருக்க 3 பேரும் டாஸ்க் ரூம்ல, அதாவது லிவிங் ரூம்ல இருங்க, வெளியே வேற போக கூடாதுன்றாங்க. ஒரு 10 நிமிஷம் உள்ள புலம்புறோம், ஏன்னா இப்படி பண்ண, எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆசுவாசம் இருக்குல்ல, அது இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணா போலான்னு வந்தப்பதான் இது வந்தாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? வெளியே வந்து 2 பேரும் பிடிச்சி இழுத்து போட்டுக்கலாம் நினைச்சீங்களா? அது பண்ண முடியாது. அவங்க பண்ண தப்ப நம்ம அதை பண்ணவே முடியாது. சோ அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் எல்லாமே பேசுமே தவிர. ஓகே ஓகே. அடுத்த நாள் உங்களுக்கு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வரலன்னு நினைக்கிறேன். இல்ல ஆன்சர் தாண்டி இல்ல, எனக்கு புரியுது. அந்த இடத்துல அவ்வளவுதான், அந்த லிமிட் உங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்திருக்காங்க, அதுதான் பண்ணிருக்கீங்க. இல்ல அந்த லிமிட்டை தாண்டி அது ஒரு அந்த விஷயம் அதாங்க, அவங்க பண்ணது தப்பு. அந்த இடத்துக்கு நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணாலும் எங்களோட என்ன ஆகுதுன்னா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இந்த கேமை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நீ அதை பண்ண, இந்த கேமை நீ ஜெயிக்க மாட்ட. நாங்க வெளியே இருந்தோம், அதனாலதான் ஃபுல்லா அரோராவும் திவ்யாவும் சுபிக்ஷாவும் இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க இறங்கக்கூடாதுன்னு சொன்ன வெளிப்பாடே அதுதானே. ரைட். அதுக்கு அடுத்த நாள் கமருதீன் பார்வதி 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்கப்படுது. கமருதீனுக்காக வெளியில வந்து 3 பேர் நிக்கிறாங்க. வெளியில நாங்க எல்லாமே நினைச்சோம் இந்த 3 பேர்ல தான் ஒருத்தர் ரன்னர் வின்னர் எல்லாம் இருக்கும். எக்ஸாக்ட்லி அப்படிதான் ஆச்சு. திவ்யா வின்னர் ஆகுறாங்க, நீங்க ரன்னர் ஆகுறீங்க. ஒருவேளை வினோத் இருந்தா ஒரு வின்னர் ஆகிருக்கலாம். ஆப்வியஸ்லி அவர் பணப்பெட்டி எடுத்துட்டாரு. கமருதீனுக்காக வெளியில வந்த சபரி ஏன் பார்வதிக்காக வரல? கமருதீன், நான் இப்பயும் சொல்றேனே, கமருதீன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பார்வதி எல்லாமே பேக் பண்ணிட்டு, பார்வதி இந்த இடத்துல அவங்க உடஞ்சிருக்காங்கன்னு, உண்மையா உடஞ்சாங்களா உடையலாங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ எனக்கு வலிக்குதா வலிலையாங்கிறது நவீன் தான் சொல்லணும். சபரி எனக்கு வலிக்குது சபரின்னு சொன்னாதான் ஓகே, ஒன்றும் இல்லை நவீன், நாங்கள் சொல்றதுக்கான அந்த விஷயத்தை எங்களுக்கு அப்பதான் கொடுப்பீங்க. பார்வதி நேரத்தில் வந்து ரொம்ப போல்டா இருந்தாங்க. அப்போ வந்து சாரி, அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சாரி கேட்டாலும் இப்போ செட் ஆகாது, நான் இது ஃபைன், நான் பண்ணதுக்கு இதை நான் ஏற்றுக்கிறேன், லைஃப் லாங் நான் வந்துட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழகா வெளியே போய் நின்றுச்சு. ஸ்டில் ஷீஸ் இன் ஓன் ஜோன். அவங்க பார்க்குறாங்க, நிற்கிறாங்க. திருப்பி நாங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டு போகிறதுக்குள்ள பார்வதி கிளம்பிட்டாங்க. அதான் பார்வதி அங்கே இருந்த விஷயம். கொஞ்ச நேரம் நின்னாங்க, வெளியே நின்னாங்க, பார்த்தாங்க, அங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக பார்த்தாங்க, நின்னாங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் தேவைப்படும். ஆனால் கமருதீன் அப்படி இல்லை. அவன் போனா எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருந்தா கூட நாங்கள் இருந்தோம். கமருதீனுக்கு அந்த சப்போர்ட் தேவைங்கிறத நாங்கள் அப்போ நினைச்சோம். அவர் உண்மையிலே அந்த டைம்ல ஃபீல் பண்ணாரு, எங்களாலையும் உணர முடிஞ்சது. அது எப்படிங்க ஃபீல் பண்ணாம இருந்திருக்க முடியும்? உணர்த்தவங்களால பண்ண முடியல. இல்ல அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நான் இப்பயும் சொல்றேன், அவங்க பண்ணாங்களா பண்ணலையாங்கிறது நமக்கு சத்தியமா தெரியாது நவீன். நாம அவங்க பண்ற ஆக்ஷன் மூலியமா பார்வதி ஃபீல் பண்ணலன்னு சொன்னா அது நம்ம தப்பு. சோ அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மேபி உள்ளுக்குள்ள அவங்க, நீங்க வலிச்சதுன்னா சத்தம் போட்டு அழுவலாம், சில பேர் வந்து மனசுக்குள்ள எல்லாம், சில பேர் அழுதுகிட்டே இருக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட வெளிப்பாடு. அவங்களுக்கு வலி இல்லை நம்ம சொல்லவே முடியாது. அதுக்குள்ள நான் போகல. பட் கமருதீன் வந்து அந்த இடத்துல கமருதீன் நம்ம தேவைங்கிறத நாம அங்க ஃபீல் பண்ண, அதனால கூட போய் நின்று. அவ்வளவு. உங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? ஏன்னா ரெட் கார்டு கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. பட் ஆனா அவங்க கேம் விட்டு வெளியே போறப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி நல்ல கேமேடா ஏன்டா விட்டுட்ட அப்படிங்கிற ஆதங்கம் இருந்தது. அது இப்போ வரைக்கும் சொல்ற விஷயம் அதுதான். நல்ல விளையாடியடா, ஏன் இப்படி ஏன் ஒருத்தருக்கு நடக்கணும், 90 நாள் கஷ்டப்பட்டு ஏன் இந்த பேரோட வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே. நேற்று திவ்யா கணேஷ் அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் இல்லை, பெரும்பாலான சேனல்கள் அவங்கள ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்கள் பிஆர் டீம் வச்சிருந்தீங்களான்னு. சபரிக்கிட்டையும் அதே கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய உங்களோட ஃபேன் பேஜஸ் பார்க்க முடிஞ்சது, இதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஃபேன் பேஜில் வந்து திவ்யா கணேஷ் அண்ட் சபரி உங்க 2 பேருக்குள்ள காதல் இருக்க மாதிரி, உங்க 2 பேரும் திவ்ஷா எக்ஸாக்ட்லி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்பாச்சும் உள்ள காதல்லாம் வந்துச்சா? ஏங்க நீங்க வேற அந்த பிள்ளையோட காதல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா ஆக்சுவலி எப்படின்னா ஜாலியா பேசிட்டு இருப்போங்க. எப்படின்னா எனக்கு வெளியே வந்து இந்த எடிட்லாம் காமிச்சதுக்கு அப்புறம், ஏங்க ஒருத்தவங்க கோவப்படுறாங்க, நமக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இப்போ அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்றப்ப நம்ம சொன்னா கேட்கறாங்கிறப்ப அந்த இடத்துல என்ன பாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு கிடையாது. ஸோ அதை இங்க வந்து வெளியே பாக்குறப்பலாம் உண்மையாதான் அந்த விஷயத்தை எப்படி வேணா எடிட் பண்ணி மாய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தவிர இந்த காதலுங்கிற என்னெல்லாம் 1% கூட கிடையவே கிடையாது. அவங்க அப்படிதான். நாங்க ஆனால் உங்களுக்கு உள்ள தோணலையா ஒரு யங்ஸ்டரா ஒரு பக்கம், ஏன்னா நிறைய காதல் கதைகள் உள்ள பார்க்க முடியுது. துஷார் ஒரு பக்கம், கமருதீன் ஒரு பக்கம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்வதி உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் உங்களை இதை பார்க்கும் போது ரொம்ப ஆசையா இருக்கணும் போது நீங்க ஏதோ சொல்லிட்டு, தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு உள்ள அந்த ஒரு காதலோ ரொமான்டிக் ஆஃப் த ஜும்ப்ளிங்ஸ்லாம் தோணலையா? ஏங்க எதுக்கு இங்க உள்ள போயிருக்கோம் எனக்கு புரியல. இதே கேள்வி நீங்க மத்தவங்க கிட்ட கேட்டுருக்கணும். இல்ல நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், மத்தவங்க கிட்ட கேட்கறத தாண்டி அது அவங்களோட ஒப்பீனியனுங்க, அவங்க பர்சனல் சாய்ஸ். எனக்கு அது இல்லைங்கிறப்ப எனக்கு அது பெருசா தோணவும் இல்லை. உண்மைதான், நான் ஜாலியா இருந்தேன், அங்க உள்ள விளையாண்டுட்டு இருந்தோம். நாங்க நிறைய கலாய்ப்போம்ல உட்காந்து. பார்வதி கமருதீன் என்ன சண்டை போடலாம், கடைசியில போய் சேர்ந்துவீங்க போ அப்படின்னு சொல்லிடுவேன். துஷார் இதையும் சொல்லி அப்படிதான் கலாய்ப்பேன். அது அவங்களோட விருப்பங்கள். அதுல போய் அவன் பண்றாங்கிறதுக்காக நான் ஏன் பண்ணல? அது மாதிரி நம்ம எடுக்கிற சாய்ஸ் தானே. எனக்கு தெரியாத விஷயத்த நிறைய சமைக்கிறாங்க,
நான் சமைச்சு கத்துக்க போறேன். அதெல்லாம் நிறைய இருக்கப்ப இது பண்ணி காதல். என்ன யங்ஸ்டர்னா உள்ள போனா காதலிக்கணும், இது கண்டென்ட் கொடுக்கணும், ஏதாவது விஷயம் வெளியில இருக்கு. உங்க லவருக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் வெளியில வந்தாலும். இப்படி போட்டு வாங்குறீங்களா? என் லவர்னா என் லவர் கண்டிப்பா பதில் சொல்லுவான். ஆனா என் லவர் உள்ள வந்துட்டனால எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. எங்க அம்மாவை தான் சொல்றேன். நானும் அதே சீட்ல உட்கார்ந்து கேள்வி கேட்டிருக்கேன். எனக்கும் நான் உண்மையை சொல்றேன், நான் லவ் பண்ணாத ஒரு ஆளோ கிடையாது, எனக்கு லவ் பிடிக்காத ஒரு ஆளு கல்யாணம் அப்படிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் ரொம்ப ரொமான்டிக் கை, எனக்கு லவ் பண்றது ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து இந்த கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும், அது எல்லாமே என்னோட ஆசைகள் தான். பட் ஆனா இப்போதைக்கு எனக்கு அது வேணாம். ஏன்னா எனக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகே, இது இப்போ அன்பு கொடுக்குற மக்களுக்கு அப்படி இப்போ பொறுப்பு அதிகமாக இருக்குங்க. உண்மையை சொல்றேன், இவன் இதை பண்றான் அதை பண்றாங்கிறப்ப அடுத்து நம்ம ஒரு படம் பண்றப்ப இவ்வளவு தூரம் ஒருத்தர் இருக்காங்கப்ப அடுத்து நம்ம ஏதாவது ஒரு படம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது திருப்பி பண்ணணும், இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் தாண்டிட்டு டக்குன்னு போயிட்டு பண்ற அளவு அதுக்குன்னு கல்யாணம் பண்ணவங்களாம் சக்சஸ் இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல. எனக்கு அந்த ப்ரெஷரை தூக்கிட்டு எனக்கு இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிற டவுட் இருக்கு. அதனால அந்த ப்ரெஷர் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் செஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். ரைட். இப்போ நேற்று திவ்யாவை நான் இன்டர்வியூ எடுக்கும்போது கூட நிறைய பேர் கமெண்ட் என்னதான் போட்டிருந்தாங்க, ஒருவேளை கானா வினத்து இருந்தால் அவர் தாங்க பண்ணியிருப்பாரு, அவர் எடுத்துட்டு போனதால நீங்க வின்னர் ஆயிட்டீங்க. நீங்க இதில் உடன்படுறீங்களா? இல்ல, தப்புங்க. அது ஒருத்தங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமேல் வந்து அவர் இல்லைன்னா இது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு டிடிஏக்கா இருந்தா டிடி ஆங்கர் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க இல்லாதனால நவீன் சொன்னா நவீன் ஒத்துப்பாரா? நவீனோட டேலண்ட் நவீனுக்கு தானே தெரியும், நவீனோட அறிவு என்ன நவீனுக்கு மட்டும் தானே தெரியும். ஒருத்தவங்களோட வெற்றி ஈஸியா தூக்கி போட்டு போயிட முடியாதுங்க. அது வந்து அந்த கம்பேரிட்டிவ் லெவல் என்னைக்குமே இருக்கக்கூடாது. அது யாரா இருந்தாலுமே அது அப்படிதான். அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. 75 நாள் தான் கஷ்டப்பட்டுருந்தா 75 நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் தப்புன்னு உதாசீனம் பண்ணிடக்கூடாது. கானா வினோத் உண்மையிலே நல்ல பிளேயர் தான். பட் இருந்திருந்தா தானே ஃபுல்லா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? அதனால வந்து நான் அவரை ரொம்ப மதிக்கிறேன். அவருக்கான விஷயங்கள் கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கும். அதுக்குன்னு ஒருத்தங்க ஜெயிச்சதை வந்து அப்படி சொல்லிடக்கூடாது. சூப்பர் சூப்பர். அண்ட் ஃபைனலி வெளியில வந்தீங்க, எல்லாரும் நிறைய மீட்டிங், கோயில் குளம்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்கே போனாலும் எல்லாருக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கும். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா பிளான் இருக்கா, எல்லாம் வெளியில் எங்கன்னா போகிறீங்களா? நிறைய வேலை இருக்குது. நான் எங்கள் அம்மா நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த கோயிலெலாம் போகணும் இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த 2-3 நாளாக யாரையுமே பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும். நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுவேங்க. நிறைய ஊருக்கு போகணும். என்ன நிறைய உண்மையை சொல்லணும்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சபரிக்கு நான் நிறைய விஷயங்கள் பார்த்ததே இல்லை. அவனுக்கு வந்து நான் இன்னும் தாய்லாந்து ட்ரிப் போனதில்லை, கோவா போனதில்லை. இந்த மாதிரி ட்ரிப்புக்கெல்லாம் நான் பார்க்கணும். எவ்வளோ வேலை இருக்கு. இங்க கலாய்க்கிறாங்க, கீழே போய் கேட்டா எல்லாரும் நாளைக்கு ஸ்ரீலங்கா போறேன்னு, என்ன முருகன் கோயில் அங்க இருக்கு, அங்க கதிர்காமம் போறாங்கிறாங்க. நான் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு பர்சனுங்க. நான் இன்னும் வெளியூர் நிறைய சுத்தி பார்க்கணும். எனக்கு கிடைச்ச விஷயமா தான் இந்த சோலோ டிராவலை நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. முடிஞ்ச அளவு நிறைய மக்களை போய் புதுசா பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. இப்ப நவீன்ட்ட பழகணும்னா ஒரு 10 புக்கு படிச்சதுக்கான சமம். இந்த மாதிரி நிறைய மக்களோட பழகணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஃபென்டாஸ்டிக் பியூட்டிஃபுல் ஆன்சர்ஸ். அண்ட் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு உங்களுடைய வார்த்தைகள். ஏன்னா யூஸ்வலா இப்போ நான் நிறைய கண்டஸ்டன்ஸ் இந்த ஒரு 10 வாரமா எடுக்கும் போது அதிகமாக கம்ப்ளைண்ட்ஸ் தான் நான் கேட்டிருக்கேன். இவங்க பற்றி பேசும்போது ஆமாம் அவங்க இப்படி தான் பண்ணாங்கன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒருத்தர் கம்ப்ளைண்ட்ஸை தாண்டி அவங்க மேலே இருக்க காம்ப்ளிமெண்ட்ஸை தான் நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க. பிஎட் அது பார்வதியாக இருக்கட்டும், கமருதீனாக இருக்கட்டும், உங்களுக்கு எதிர்க்க பேசினவங்களா இருக்கட்டும், பின்னாடி பேசுனவங்களா இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்க வரைக்கும் உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது. நன்றி. ஸோ அந்த மாதிரி ஸோ வித் ஆல் குட் வில் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். தாய்லாந்து போய் அந்த மசாஜ் ரொம்ப நாளாக நீங்கள் இல்லை, நான் இன்னொன்று சொல்கிறேன். தாய்லாந்து எல்லாமே மசாஜுக்கு மட்டுமோ இல்லை அப்படிலாம் என்ஜாய் பண்ண அப்படிலாம் தாண்டி நான் பார்த்த விஷயத்துல புக்கட்னு ஒரு ஐலாண்ட் இருக்கான். சோ அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட்லாம் கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைக்கிறேன். இதுதான் நம்மளோட இந்த விஷயத்தை நீங்க சொன்ன நான்லாம் சொல்றதோட நீங்க சொன்ன அது ஒரு கருத்துக்கள் மக்கள் அதிகமா கேட்பாங்க. தப்பு பண்றதுக்கு மட்டும் தாய்லாந்து கிடையாது. சோ தாய்லாந்துல ரொம்ப நல்ல விஷயங்களும் இருக்கு இல்லையா? அதனால வந்து அந்த சைடையும் பார்த்தோம்னா அவ்வளவு பேர் வருவாங்க, ஃபேமிலி பீப்பிள் அவ்வளவு பேர் வருவாங்க. அதான் சொல்றேன். சோ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இங்க தப்பு தான் தெரிஞ்சா அந்த அதை அப்படி ட்ரேட்மார்க்கா பண்ண வேணாம். அப்படிதான் என்னோட ஒரு விஷயமா நான் பாக்குறேன். Thank you so much for time and all the best. ரொம்ப சந்தோஷம். Thank you. நன்றி. Title sponsors MCR, Max Gold, Cash for Gold, Let's Go Holidays, The Chennai Silks presents Big Boss Season 9 exclusive interview supported by We Care, Jayachandran, Darling, Anuj Styles.